இலங்கையை பதற வச்ச முக்கியமான சம்பவம் தான். இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்குமே இந்த சம்பவம் வந்து சமர்ப்பணம். போகிற வழியில் ஒரு காட்டு பகுதி வரக்குள்ள நெல்லியடி என்ற ஊர் வரக்குள்ள அந்த நெல்லியடியில் வச்சு இடையில வச்சு அந்த புள்ளைய ஆட்டோ வந்து எரிஞ்சு விட்டாங்க. பெரிய இதுல உண்மையான ஏன்டா கிட்னாப்னா இது அந்த நகைக்காகவும் பணக்கத்துக்காகவும் வந்து அந்த குடும்பத்தை வந்து கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கு. முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா? அந்த கிணறு அந்த கிணத்துக்குள்ள ஆல்ரெடி ஒரு கேர்ளை தூக்கி போட்டிருக்கீங்க. அந்த பொடி எப்படி என்றா அது அழுகி ஊதி பேசாப்பி அந்த கிணறு ஃபுல்லாகவே ஆகிருக்கு. அதுக்குள்ள அடுத்தது இந்த அக்காவை கொண்டு போட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடந்தவன் இதை வச்சு நடு ரோட்டில் வச்சு தூக்கில் ஒரு போட்டால் கூட தப்பே இல்லை. அவள் காணலன்ற ஒரு கதை வந்தது. வெல்கம் டு ஜேகே ப்ளாக். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்கணும்னா, இலங்கையை பதற வச்ச முக்கியமான சம்பவம் தான். இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்குமே இந்த சம்பவம் வந்து சமர்ப்பணமாகும். அப்படிப்பட்ட சம்பவம் தான் நடந்திருக்கு. என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து கொக்கோட்டிச்சலன்ற ஊரில் வந்து ஒரு அம்மாவும் பிள்ளையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த போக்கில் வந்து ஒரு அக்கா வந்து உதவிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன், சகல சாமான் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக பார்க்க அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து போக்குள்ள ஒரு ஆட்டோவில் ஏறிட்டு போக்குள்ள அந்த அக்காவும் ஒரு ஆட்டோவில் ஏறிட்டு ஒரு ஒரு போயோட போயிருக்காங்க. போகிற வழியில் ஒரு காட்டு பகுதி வரக்குள்ள நெல்லியடி என்ற ஊரில் வரக்குள்ள அந்த நெல்லியடியில் வச்சு இடையில வச்சு அந்த புள்ளைய ஆட்டோட நெறிஞ்சு விட்டாங்க. பெரிய இதுல உண்மையான ஏன்டா கிட்னாப்னா இது அந்த நகைக்காகவும் பணக்கத்துக்காகவும் வந்து அந்த குடும்பத்தை வந்து கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கு. அப்போ அந்த புள்ளைய எரிஞ்சு போட்டு அந்த அம்மா வந்து நகையையும் காசையும் எடுத்து போட்டு ஒரு துணி இல்லாமல் அப்படியே கிணத்துக்குள்ளே போட்டிருக்காங்க. அந்த கிணத்துக்குள்ள ஓட அப்புறம் தெரியும் ஒரு சத்தம், குழந்தை சத்தம் கேட்கத்தான் பக்கத்துல இருந்தாக்கெல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இதுல முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா? அந்த கிணறு அந்த கிணத்துக்குள்ள ஆல்ரெடி ஒரு கேர்ளை தூக்கி போட்டிருக்கீங்க. அந்த பொடி எப்படி என்றா அது அழுகி ஊதி பெருசாப்பி அந்த கிணறு ஃபுல்லாகவே ஆயிருக்கு. அதுக்குள்ள அடுத்தது இந்த அக்காவை கொண்டு போட்டிருக்காங்க. இதை என்னத்துக்காக மீனுக்காக செஞ்சு கொண்டு பார்த்தீங்கன்னா, நகைக்காக, நகை காசிக்காக. சரியா? இதை எல்லாரும் இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த வீட்டோட லேட் தான் கொஞ்சம். நாங்கள் வீடு எடுக்கும் போது எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இதை கடத்தினது ஆம்பளை அண்டு நாங்கள் ஆம்பளை நகைக்காக கடத்தினேன். ஆனால் இப்போ போக நியூஸ் வர அப்டேட் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெயின் சம்பவம் ஒரு கேர்ள், அதுக்கப்புறம் ஒரு பாய். இவங்க கடத்தினதுக்கு என்னத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த நகைக்காகவும் காசிக்காகவும் தான். அடுத்தது அந்த அக்கா கிராமத்து பக்கம் அவங்களோட ஊர் நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம டவுனுக்கு வந்திருக்காங்க நகை எடுக்கிறதுக்கு. அப்போ நகை எடுக்க வரத்துக்குள்ள இவங்க ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிட்டு போல, ஆட்டோவுக்கு இல்லாட்டி பஸ்ஸுக்கு இதை கொண்டு வெயிட் பண்ணிட்டு போல. இடையில அவங்க வந்து ஒரு கேர்ள் அந்த அக்கா வந்து வாங்க நான் டவுனுக்கு தான் போகிறேன், ஏற்றிட்டு போகிறேன் வாங்கன்னு போட்டு ஏற்றிட்டு போயிருக்காங்க. ஏற்றிட்டு போய் அந்த அக்கா நகையை நான் எடுத்துட்டு வர மாட்டேன். இவங்க வெயிட் பண்ணி இவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வரப்பெல்லாம் கழிச்சிருக்காங்க போல. நக்கா காசு இல்லை இதெல்லாம் கணக்கு கழிச்சிருக்காங்க. எஃபியில் அந்த நியூஸ் வந்துருக்கு. அப்போ அதெல்லாம் படிச்சுட்டேன் கொஞ்சம் மாடத்துக்கு இதை போடுறேன்னு என்னத்துக்குன்னா இது எல்லாருமே எச்சரிக்கையா. அப்போ அவங்கள கடத்திட்டு அந்த அக்காவை கூட்டிட்டு போகலாம், அந்த பிள்ளைய தூக்கி எறிஞ்சு போட்டு இவருக்கு மயக்க மருந்து இதை கொடுத்து போட்டு அந்த நகையை எடுத்துட்டு அந்த அக்கடை போட்டிருந்த உடுப்பெல்லாம் கலட்டி அது உண்மையாதுன்னு தெரியல, பட் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த உடுப்பை கலட்டி போட்டு அந்த அக்காவை ஆல்ரெடி கிணத்துக்குள்ள ஒரு பொடி கிடக்கு. அதே பொடிக்குள்ள அதே கிணத்துக்குள்ள இந்த அக்காவை அகைன் போட்டிருக்காங்க. அதை யோசிச்சு பாருங்க எத்தனை நரகம் உண்டு. அந்த அக்காவை மேக்சிமம் ஒரு நாளும் அரை நாளும் அதாச்சும் 1.5 நாள் அந்த அக்கா அந்த கிணத்துக்குள்ள இருந்திருக்காங்க. அந்த கிணத்துக்குள்ள ஆல்ரெடி ஒரு பொடி கிடக்கு. அந்த பொடி அழுகிய நிலையில் அந்த இப்போ அந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அதான் இப்போ கெட்டா போய்கொண்டு இருக்கு. இப்போ இப்படிலாம் கேவலம் கட்டு ஜென்மங்கள் நம்ம நாட்டில் இருக்கு. என்னத்தை சொல்றேன்னு தெரியல. இப்படி நிறைய நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கதைக்கணும், நிறைய நடக்கும். என்ன சொல்ற, நடக்கிறது நடந்துட்டு போகுதுன்னு போட்டு எல்லாரும் பார்த்துட்டு போகக்கூடாது. அடுத்தது போலீஸ் கேஸ்ன்னு போனாலும் அவங்களுக்கு இது ஒரு கேஸ். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு ஒழுங்கான முடிவு செஞ்சவனுக்கு அதே தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி செஞ்சவனே இல்லாமல் ஆக்கணும். நிறைய நம்ம நாட்டு நிறைய நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடந்தவன் இதை வச்சு நடு ரோட்டில் வச்சு தூக்கில் ஒரு போட்டால் கூட தப்பே இல்லை. இந்த பொம்பளைலாம் உயிரோட வச்சா இப்படி இன்னொரு ஆள் செய்வாங்க. இந்த ஆளுக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுக்கல, நம்ம செஞ்சால் நமக்கு ஒரு தண்டனை தரமாட்டாங்கன்னு அந்த நம்பிக்கையில் இன்னொரு தப்பு செய்யறதுக்கு துணிவாங்க. இந்த ஆளை வந்து நடு ரோட்டில் வச்சு தூக்கில் போடணும். அப்படிதான் எந்த கருத்து அறிக்கை. அடுத்த நியூஸில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எப்படின்னா இந்த சட்டம் இவங்க செஞ்சவங்களை செய்யணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்ட கிணத்துக்குள்ளேயே அந்த கேளையும் போயும் அந்த பொடி லிக்விட் போடணும் நியூஸ். அடுத்தது அந்த அக்கா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள அந்த அக்கா நிறைய பொடி பார்த்துருக்காங்க அந்த கிணத்துக்குள்ள.
அடுத்தது பழுகாமத்துல ஒரு அக்காவை காணலன்ற ஒரு கதை வந்தது. அந்த கிணத்துக்குள்ள மிதந்த பொடி வந்து அந்த பழுகாமத்து அக்கான்ற ஒரு டவுட் ஒன்று இருக்கு எல்லாருக்கும். முற்றிலும் கதைக்காங்க இது மெயினா இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ள இருக்கிற பவுனதீவு பவுனதீவு பொக்கடித்தூர் நெல்லியடி என்ற என்ற ஊர்ல அந்த கிணத்துல போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னத்த சொல்ற ஐயோ நம்ம நாடு கேவலத்துலயும் கேவலம். இப்போ வந்து அப்டேட்ல வந்திருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்காவை பிடிச்சிட்டாங்க. சிசிடிவி கேமரா கொண்டு போன ஆட்டோவையும் பிடிச்சிட்டாங்க. இதை வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன். அந்த அக்காவோட ஃபோட்டோவை ஆட் பண்ணுவேன். கட்டாயம் இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுவேன். அந்த ஆட்டோவையும் பிடிச்சிட்டாங்களா. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து கடத்தி அந்த கொடி ஒரு வீட்டில் வந்து அந்த கொடியெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடு இல்லை போலீஸ் ஸ்டேஷனா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்காங்க அந்த ஃபோட்டோலாம். ஸோ அந்த பெண்மணி இப்படியே இன்னொரு பெண்மணியை கடத்தி கொண்டு இந்த வேலை செய்யணும் பண்ணி சத்தியமாக எனக்கு புரியலை. இது கேவலம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பளை அப்படி செய்ய வேண்டும் பார்த்தா பொம்பளை இதுக்கு சம்மந்தப்பட்டீங்க. முக்கியமாக வந்து போலீஸார் வந்து சந்தேகப்பட்டிருப்பாங்க இது ஒரு ஆண் செஞ்சிருக்குமெண்டு. ஆனால் இது செஞ்சது வந்து ஒரு பெண்மணி என்று பிடிபட்ட பிறகு அது ஒரு கேவலமாக போய்த்து அந்த விடயமே. இப்போ இப்படி ஒரு விஷயம் செய்யணுன்ற அவசியமே இல்லை. அடுத்து இந்த ட்ரக்ஸு அதுக்கு ஐஸ் அந்த போதை பொருள் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம்ன்றாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குமே மெயினாக ரொட்டேட் ஆகுற என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கும் ஐஸுக்கும் போதை பொருள் அந்த இதுக்கு தான் மெயின். எதை செஞ்சாலும் கடைசியாக வந்து நிற்கிற இடம் அந்த ட்ரக் அந்த போதைக்கு சம்மந்தப்பட்டாங்கன்னு தான் வருது. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும். செஞ்சவனுக்கு அதே தண்டனை கொடுக்கணும். என்ன அந்த இப்போ அந்த அக்காவுக்கு என்ன நடந்ததோ அது இந்த மேக்சிமம் இன்னும் 3 நாள் போயிருந்தா அந்த அக்கா அப்படி செத்துருக்கும் அந்த கிணத்துக்கு. ஆக மொத்தம் அந்த அக்காட பாடி கண்டிஷன் ஆள் சரி. இப்பவே அந்த அந்த ஒரு பாடி நம்ம சவுண்ட் வீடியோ பாத்தியா அம்மா அந்த அக்கா கத்துறா அம்மாண்டு கத்துறாவோ அதே சரி. நான் போனவங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த அக்கா செத்துருக்கும். அவ்வளவு கிருமி அந்த உடம்பு ஒரு ஆம்பளை பொடியில இருக்கிற கிருமி வந்து அந்த கிருமிக்குள்ள அந்த அக்கா ஒரு 1.5 நாள் வாழ்ந்துருக்காவோ. இப்ப சீரியஸ்ல கண்டிஷன்ல இருக்கு அந்த அக்கா மட்டக்களப்பு பெரிய இருக்காங்க பாருங்க. செஞ்சு இதெல்லாம் நடக்காம இருக்கணும் ஒன்று செய்யணும். செஞ்சவனே அதே மாதிரி செஞ்சு அதே மாதிரி சாகடிக்கணும். சாகடிக்காம விட்டீங்களா செய்யறவன் செஞ்சு திருப்பான். வேற சொல்யூஷன் இல்லை. இதான் வேற சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று செஞ்சவனுக்கு அதே தானே கொடுக்கணும். அதே தானே மக்களோட கருத்தை வந்து இதான் அந்த ஆளுக்கு வந்து நடு ரோட்ல வச்சு தூக்கில ஓட்டணும் தப்பே இல்லை. அப்படிப்பட்ட தண்டனை பத்தி எப்படி பார்த்தாலும் செய்ய மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல ஒரு நியூஸ் போன வருஷமும் அப்படி நடந்தது. அந்த ஸ்கூல் பிள்ளைக்கு சேர்மாருக்கும் டீச்சர் செஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று எடுத்தாங்க. அப்பயே அவர் தப்பிலாண்டோடு சேர விட்டுட்டாங்க. புள்ள செத்துதான் பேரண்ட்ஸுக்கு பிள்ளைலாம் போனது. அதுதான் நம்ம நாட்டில் நடக்க போகுது. இதுவும் அப்படித்தான். ஜஸ்ட் ஒரு நியூஸ் ஹெட்லைன்ல போட்டுட்டு போயிடுவாங்க. சோசியல் மீடியாவில் கழிச்சு போட்டு அதுக்குரிய சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போனது பிறகு கொஞ்ச நாள்ல அந்த வீடியோ மங்கி போயிருப்பேன். இந்த வீடியோ அப்படிதான் போகுது தெரியாது. சில டைம்ல போலீஸ் தான் போகும். எனக்கு தெரிஞ்சு ஏன்னு தெரியுமா நான் இப்போ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தான். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்க பார்க்கலையேன்னு தெரியா. இப்போ நாங்கள் 2 பேர் கதைக்கும் இந்த நியூஸை கணக்கு பேர் கதைக்கிறீங்க. இப்போ நம்ம எல்லாரும் வீடியோ ஒரு கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணி போடுறோம் வீடியோவை. நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் உண்டு இந்த வீடியோவுக்கு கதைக்கிறவங்க எல்லாரும் நேரில் வந்து மீட் பண்ணுவோம். நேரில் வந்து மீட் பண்ணி நேரில் ஒரு பிரச்சனை ஆர்ப்பாட்டமாக இதை ஒன்று செய்வோம். ஏன்டா ஃபோனில் கழிச்சு போட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ வைரல் ஆகும் பார்ப்பாங்க அப்படி நடந்திருக்குன்னு தெரிய வரும். பட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்டா அது குறைவாக தான் இருக்கும். அப்படி இதுக்கு எடுக்கிறேன்டா நம்ம என்ன செய்யணும்டா நேரில் ஒரு மீட் பண்ணி நேரில் ஒரு சொல்யூஷன் முடிவு ஒன்று எடுத்து நேரில் ஒரு ஏதாச்சும் ஒன்று செய்யணும். செஞ்சால் ஓகே. எப்படிலாம் நடந்தால் வந்து குரல் கொடுக்கறதுக்கு சோசியல் மீடியாவை தாண்டி நேரில் குரல் கொடுக்கறதுக்கு ஆக்கள் இருக்காங்கன்னு யோசிப்பாங்க. அப்படி ஆக்கள் இருந்தால் அப்போ செய்கிறவன் என்ன யோசிப்பான், ஓகே இன்னொரு தப்பு செய்ய போனால் அப்படி ஒரு டீம் வரும் இப்படி தண்டனை நடக்க வேண்டும். ஏன்னா நம்ம இந்த பிரச்சனைக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்யூஷன் செஞ்சு ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் தான் செஞ்சவனுக்கு தண்டனை போய் சேரும். அப்படி இல்லை நம்ம ஒன்றும் செய்யாமல் இருந்து நம்மளோட கவர்மெண்ட் ஏதாச்சும் செஞ்சால் ஓகே நம்ம ஒன்றும் செய்ய தேவை. நம்ம நியூஸை மட்டும் வைரலாக்கி எடுப்போம். ஆனால் சொல்யூஷன் நம்ம இதாமே நம்ம கவர்மெண்ட் ஒன்று செய்யலாட்டி நம்ம மக்களாக சேர்ந்து ஆர்ப்பாட்டம் எடுத்து ஏதாச்சும் ஒன்று செய்ய வைக்கணும். அப்படி செஞ்ச வேண்டிய பிறகு செஞ்சவன் திரும்ப இன்னொரு தப்பு செய்ய மாட்டான். செய்ய போறவனும் இன்னொரு தப்பு செய்ய மாட்டான். ஏன்டா இப்படி ஒன்று பிரச்சனை எடுத்தா இப்படி ஒன்று நடக்கும். செஞ்சவனும் இல்லாமல் போவான். செய்ய இருந்தவன் இல்லாமல் போயிடுவான். சொல்யூஷன் தான். கவர்மெண்ட் இதுக்கு அவர் இது எடுக்கலாட்டி நான் வருவேன் இவனும் வருவான். இந்த நியூஸ் எத்தனை பேர் அந்த அக்காட நியூஸ் எத்தனை பேர் போட்டீங்களோ அத்தனை பேரும் வாங்க. எனக்கு ஓகே. நம்ம பெட்டாக்குள்ள போலீஸ் தான். போலீஸ்ல போயிட்டு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் எடுப்போம். ஏதாச்சும் ஒன்று செய்வோம். என்ற சோசியல் மீடியாவில் பவர் எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சுதான் நான் ஒரு சின்ன விஷயத்தால வந்து சோசியல் மீடியா எல்லாம் பரவும். அதே போலதான் இந்த வீடியோவும் ஒரு சின்ன விஷயத்தால உலகம் ஃபுல்லா பரவிருக்கு. இப்படி இதே வீடியோ என்ன இருக்குன்னா இந்த வீடியோ நான் இப்படி ஒன்று நடந்துட்டுன்றதுக்கு போடுறதை விட இப்படி ஒன்று நடந்ததுக்கு நீ செய்யணும் என்று போடுறது பெஸ்ட். ஏன்டா இப்படி ஒன்று அந்த அக்காவுக்கு நடந்துச்சு இதை நான் நியூஸா போடுறது என்று நடந்து 1000 பேர் போடுறானே நாங்களும் போடுறோம். பட் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரியலாக செய்யணும். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ
போடக்கூடா இப்போ நான் இப்போ நியூஸ் நான் எனக்கு நிறைய ஐடியா இருக்கு நம்ம நிறைய நடக்குது இப்படிலாம் செஞ்சுது நான் வீடியோ எடுத்து போடுது நான் இந்த வாட்டில் இருந்துருவேன் பட் போடுறவன் வந்து நேரில் வந்து கதாடான்டானுங்களா எனக்கு ஓகே கதைக்கு ஓகே அதே மாதிரி நியூஸ் நான் கணக்கு பேர் போடுறீங்க எல்லாரும் வாங்க நேரில் வச்சு கதைப்போம் கதைச்சா தான் உண்டு ஏன்டா வேஸ்ட்டுங்க வீடியோ போடுற பார்க்குறவன் ஒரு ஜஸ்ட் நீங்கள் எத்தனை நிமிஷம் போடுவீங்க எத்தனை நிமிஷம் பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணி போட்டு போயிடுவாங்க ஒரு ஆக்ஷன் இல்லை அதே மாதிரி தான் இப்போ நானே இவனும் வருவோம் அதே மாதிரி நீங்களும் போட்டவங்க யாரும்பாங்க அடுத்த வீடியோ போட்டிருந்தவங்க யாராச்சும் பண்ணுங்க ஓகே இவனை கண்டக்ட் பண்ணுங்க என்ன கண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் வரோம் செய்வோம் செஞ்சா தான் உண்டு இல்லாட்டி கஷ்டத்துலையும் கடும் கஷ்டம் அப்படி அரசாங்கமே ஒரு முடிவு எடுத்து எடுத்து அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் மேக்சிமம் என்ன எப்படி தெரியுமா இது இருக்கு அயோக்கியன் படம் பார்த்தீங்கன்னா விளக்கு விஷால் அயோக்கியன் படம் தெரியுமா அது அயோக்கியம் தானே இது அது அதே சுச்சுவேஷன் தான் செய்யறவனுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யறவனுக்கு மேக்சிமம் ஜெயில் தான் என்னத்தை செஞ்சாலும் ஜெயில் தான் செய்யறவன் என்ன 10 வருஷம் எரிக்க போறான் 10 வருஷம் இருந்த பிறகு வெளியில வரப்போறான் 6 வருஷம் எரிக்க போறான் 6 வருஷம் எரிக்க போறான் வெளியில வரப்போறான் வந்து என்ன செய்யப்போறான் செய்ய போறான் அவ்வளவுதான் வேற வழி இல்லை செஞ்சவன் ஒரு கதுக்குள்ள போடுங்க தூக்குல போடுங்க அதோட சொல்யூஷன் இனி எது இப்படி ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ இப்படி நடந்தா தூக்குத்தான் தண்டனைன்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இந்த அரசாங்கம் சத்தியமா சொல்றேன் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கின்றதான் இதுக்குரிய சவுதி குவைத் கட்டார் வேற 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 மிச்ச நாடுலாம் பெண்களை தொட்டா கழுத்தை வெட்டுவானில் எல்லா நாட்டுலயும் அதான் களவெடுத்த கையை வெட்டுவானில் இங்க வந்து போலீஸ்ல மட்டும் ஜெயில மட்டும் தான் போடுறீங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கும் இருந்தால் இன்னும் ஓவராக கதைப்போம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கும் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்து முக்கியமாக நடவடிக்கை எடுங்க வீடியோ எங்களோட ரெக்வஸ்ட் தான் நியூஸ் நடந்து தெரியல நாங்கள் போடலை நடந்ததுக்கு சொல்யூஷன் தான் போடுறோம் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்